ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆட்டோ கேடில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட்லாம் எப்படி நம்ம ரைட் கிளிக்லேயே நம்ம எப்படி அந்த ஷார்ட்கட்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு கமாண்டை இந்த லிஸ்ட்லேயே நம்மளால் கொண்டு வர முடியும். இதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைட் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஐசோலேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐசோலேட்டுக்கு மேலே நம்ம டைமென்ஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கமாண்டெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாண்டில் CUI அப்படின்னு கொடுத்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். இந்த CUI ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ் மீனிங்கு ஃபுல் ஃபார்மு. ஸோ இது எப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மவுஸை அந்த ரைட் கிளிக்கு ஆப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னா, ஷார்ட்கட் மெனுஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் மெனுஸில் போயிட்டு அதில் டிஃபால்ட் மெனு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரைட் கிளிக்கில் உள்ள ஆப்ஷன் தான். நம்ம அங்கே பார்த்தா ஐசோலேட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம டைமென்ஷன் ஒரு ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். உள்ள இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் கிளிக்கில் வர அந்த ஷார்ட்கட் தான். நம்ம இதில் போயிட்டு இப்போது டிஃபால்ட் மெனுவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நமக்கு இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ ஸோ நம்ம லெஃப்ட் கிளிக் கொடுத்து டிஃபால்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரைட் கிளிக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் கொடுக்க நியூ மெனு, நியூ சப் மெனு அந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நியூ சப் மெனு, அதாவது டிஃபால்ட்டுக்குள்ளே வர்றதுனால நியூ சப் மெனு கொடுக்குறோம். சப் மெனு இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் மெனு 1 அப்படின்னு ஒன்று கேட்குது. ஸோ அதை ரீநேம் பண்ணணும். ரீநேம் டைமென்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்து என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம மவுஸை வச்சு மேலே அப்படியே கொண்டு போயிட்டு ஐசோலேட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஐசோலேட்டுக்கு மேலே நமக்கு டைமென்ஷன் வந்துருச்சு. லைன், மூவ், காப்பி அந்த மாதிரி கமாண்ட்லாம் நம்ம அதில் வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இப்போ செர்ச் கமாண்டுன்னு ஒன்று இருக்கும். கமாண்ட் லிஸ்ட்னா நம்ம அதில் போயிட்டு நம்ம என்ன கமாண்ட் வேணுமோ அந்த கமாண்ட் டைப் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லைன் கமாண்ட் வேணும். ஸோ நமக்கு லைன்னு டைப் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லைன் வரும். ஸோ நமக்கு தேவையான லைனை மட்டும் எடுத்து லைன் கமாண்டு அங்கே மூவ் ஆயிரும். இன்கேஸ் இதுக்கு அடுத்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா மூவை நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன கமாண்ட் வேணுமோ அது எல்லா கமாண்டையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது அங்கே வந்துடும். ஸோ காப்பி, இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது டைமென்ஷனுக்குள்ள லைனு, மூவு, டைமென்ஷன் எடிட்டு இது மூணையும் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணும்போது வந்திருக்கணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ்க்கும் இப்போவும் நமக்கு டைமென்ஷன் லிஸ்ட் ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் அதில் நம்ம ஆட் பண்ண லைனு, மூவு, டைமென்ஷன் எடிட் இது எல்லாமே வந்திருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ஷார்ட்கட்லாம் ஆட் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.